மகேந்திரா எக்ஸ்யூவி 700 எம்எக்ஸ் பியூர் பேஸ் மாடல். ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா ஆல்மோஸ்ட் ஒரு ஏஎக்ஸ் 7எல்லுக்கு ஈக்குவலா மாடிஃபை பண்ணி தர சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம இந்த ப்ராஜெக்ட்ட கம்ப்ளீட் பண்ணியே ஒரு 7 மந்த்ஸ் ஆச்சு ஆக்சுவலி. ரீசென்ட்டா நீங்க அந்த கஸ்டமரோட ரிவ்யூஸ் பார்த்துருப்பீங்க. நெறைய ஷார்ட்ஸ்ல இந்த வீடியோஸ் போட்டே ரொம்ப நாள் இருக்கும். பட் ஏன் இவ்ளோ டிலேவா இந்த வீடியோ போடுறோம்னு பார்த்தீங்கன்னா, நல்ல கஸ்டமரோட ரிவ்யூ வாங்கிட்டு, ஃபீட்பேக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு பண்ணிருக்கோம். பிகாஸ் இதில மேக்ஸிமம் எல்லாமே மகேந்திராவோட 99% ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாம் ஓஇ ப்ராடக்ட்ஸா நம்ம ரொம்ப கிரிட்டிக்கலான ஐட்டம்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணி சக்சஸ்ஃபுல்லா பண்ணியிருக்கோம். ஸோ கஸ்டமரோட ஒரு லாங் ரிவ்யூ அண்ட் ஃபீட்பேக் தேவைப்பட்டது. ஸோ எல்லாம் ப்ராப்பரா ஒர்க் ஆகுதா என்னங்கிறதெல்லாம் பார்க்கறதுக்காக. ஸோ அதில ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே மகேந்திராவோட ஓஇ ஐட்டம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் இப்போ மீடியா க்ரூஸ் பண்ணியிருக்கோம். தென் 12 இன்ச் டிஸ்ப்ளே பண்ணியிருக்கோம். ஐஆர்விஎம் மிரரு, ரியர் வைப்பரு, தென் சீட்ஸு, 3 வே ஆடியோ செட்டப்பு, தென் கம்ப்ளீட் ஹெட்லைட்டே மாத்தியிருக்கோம் இதில பார்த்தீங்கன்னா. தென் சீக்வென்ஷியல் டெயில் லைட்ஸு, ஓஇ ஃபுட் ஸ்டெப்பு, தென் ஃபுல் டேம்பிங்கு, தென் டோர் பேட் லெதர் ராப்பு, எல்லாமே டேஷ்போர்ட் லெதர் ராப்பு, ஈவன் ஓஇ ஷார்க் ஃபின் ஆண்டனா மாத்தியிருக்கோம். அந்த மாரி பார்த்து, பார்த்து ஒவ்வொன்னும் கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம். தென் அலாய் வீல்ஸ் பண்ணியிருக்கோம். இந்த வண்டி ஆல்மோஸ்ட் வெளியிலருந்து பார்க்குற யாருக்குமே, இது வந்து ஏஎக்ஸ் 7ஆ இல்ல எம்எக்ஸாங்கிற அளவுக்கு தெரியாத அளவுக்கு நம்ம இந்த கஸ்டமருக்கு வந்து மாடிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ பாருங்க ஃபுல்லாவே டேம்ப் பண்ணியிருக்கோம். வெஹிக்கிள் ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா டேம்ப் பண்ணியிருக்கோம். 2.0 திக்னஸ்ல கம்ப்ளீட்டா டூயல் ஏர் டேம்பிங் அண்ட் சப் வூஃபரும் பார்த்தீங்கன்னா, அதோட ஓஇ ஏரியாலயே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க இப்போ பார்க்கலாம். ஸோ இதில பார்த்தீங்கன்னா, ஹெட்லைட்டும் பார்த்தீங்கன்னா, நம்ம அப்படியே ஏஎக்ஸ் 7 எல்லோட ஹெட்லைட் வாங்கியிருக்கோம் நம்ம டாப் எண்டு. அப்படியே வாங்கி கஸ்டமைஸ்டா மாத்திட்டு, அதில இருக்க எல்இடிய எடுத்துட்டு, அதிலயும் ப்ரொஜெக்டர் மாத்திட்டோம். பிகாஸ் டாப் எண்ட் ஹெட்லைட்ஸ்ல சுத்தமா பவர் இல்லங்கிறதுனால மாத்தியிருக்கோம். தென் மிரர் ஃபோல்டிங்ஸ் எல்லாமே பண்ணிட்டோம். 360 டிகிரி கேமரா பண்ணியிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, நம்ம 12 இன்ச் டிஸ்ப்ளே வித் இதில 360 டிகிரி கேமரா கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். அதேமாரி மிரர் ஃபோல்டிங் மகேந்திராவோட ஜென்யூன் ப்ராடக்ட் இது. இதில மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, யூஸ் பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் ஜென்யூன் தான். ஸோ இதில வந்து மிரர் ஃபோல்டிங் கஸ்டமர் உள்ள இருந்தும் பண்ணிக்கலாம். கீழ இருந்தும் கஸ்டமர் பண்ணிக்கிற மாரி கஸ்டமருக்கு செட் பண்ணி குடுத்துட்டோம் நம்ம பார்த்தீங்கன்னா. ஸோ இதிலயே பாருங்க பக்காவா அது எல்லாமே ஆப்பரேஷன்ஸ் ஆகும் எல்லாமே. ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, சைட்ல வியூஸ் பாருங்க. சைட் டோர் பீடிங்கு, சைட் ஃபுட் ஸ்டெப்பு, ரெயின் வைசரு, தென் அலாய் வீல்ஸு எல்லாமே டோட்டல் பாருங்க சைட் லுக்கே மாத்திட்டோம். ஈவன் விண்டோ பீடிங் ஆல்சோ நம்ம வந்து ஒரிஜினல் மகேந்திராவோடது ஜென்யூனே வாங்கி போட்டுருக்கோம். சைட் ஸ்டெப்பு ஒரிஜினல். எல்லாமே ஒரிஜினல் பண்ணியிருக்கோம் பாருங்க. விண்டோ பீடிங் ஆல்சோ இந்த பீடிங்கோடவே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த ஒட்டெல்லாம் செய்யல. அப்படியே மகேந்திராவோட ஏஎக்ஸ் 7எல் டாப் எண்டோடது வாங்கி பீடிங்கே கம்ப்ளீட்டா மாத்திட்டோம். இந்த ரப்பர் பீடிங்கே ஒவ்வொரு இதுக்கும் வரும். அதாவது டோர்ஸ் எல்லாத்துக்குமே. கம்ப்ளீட்டா எடுத்துட்டு அப்படியே பீடிங்கே நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, இதில ஆட்டோமேட்டிக் டோர் ஹேண்டில் பண்ணியிருக்கோம். இது வெரி, 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 வெரி கிரிட்டிக்கல் ஒர்க் பார்த்தீங்கன்னா, ஸோ அத நம்ம சக்சஸ்ஃபுல்லா கஸ்டமருக்கு அழகா பண்ணி குடுத்துருக்கோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா, யூசுவலா பிரஸ் பண்ணி கஸ்டமர் தொறப்பாங்க. இவங்க லாக் பண்ற வரைக்கும் அது லாக்கே ஆகாது. எல்லா மாடல்லயும் ஏஎக்ஸ் 7எல்ல மட்டும் தான் ஆட்டோமேட்டிக் வரும். ஸோ இப்ப பாருங்க. அன்லாக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா வெளிய வந்துரும். ஸோ இதில நீங்க லாக் பண்ணாலும் அது ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடும். பட் இது பேஸ் மாடல்ல இருந்து ஏஎக்ஸ் 7 வரைக்கும் எப்படி இருக்குன்னா, ஜஸ்ட் நீங்க பிரஸ் பண்ணி வெளிய கொண்டு வந்துருவீங்க. பட் நீங்களா அத அழுத்தி உள்ள கொண்டு போற வரைக்கும் அதுவா உள்ள போகாது. நெறைய வண்டியில பார்த்தீங்கன்னா, நாங்களே பார்த்துருக்கோம். டோர் அப்படியே ஓப்பன் பண்ணது இந்த ஹேண்டில் ஓப்பன் பண்ண மாரியே வண்டி போயிட்டுருக்கும். ஸோ அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ஜஸ்ட் ஒரு மேனுவலா பிரஸ் பண்ணி ஓப்பன் பண்ற மாரி பண்ணியிருக்காங்க. இது நெறைய இடத்துல சேஃப்பும் கிடையாது. ஸோ அதனால கஸ்டமர் கண்டிப்பா இந்த ஃபியூச்சர் எனக்கு கண்டிப்பா வேணுன்ட்டாங்க. மகேந்திராவோட ஜென்யூன் ப்ராடக்ட்லேருந்து, ஒயரிங்லேருந்து எல்லாமே அவங்களோடதே ஓஇ வாங்கி அப்படியே லாக், அன்லாக் பண்ணா அழகா ஒர்க் ஆகுற மாரி நம்ம கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துட்டோம் அந்த கீழ பார்த்தீங்கன்னா. ஸோ ப்ராப்பரா எல்லாமே நீட்டா எல்லாமே ஓஇ ஃபங்ஷனோட பண்ணிட்டோம். அன்லாக் பண்ணா அழகா ஓப்பன் ஆகும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாக் பண்ணாலும் அழகா க்ளோஸ் ஆயிக்கும். அந்த மாரி அழகா பண்ணிட்டோம். தென் வண்டி மூவிங்ல இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்பீட் சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா டோர் லாக் ஆகுறப்ப அது லாக் ஆயிடும் கம்ப்ளீட்டா. ஸோ அந்த மாரி எல்லாமே ஓஇ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குமோ, பெர்ஃபெக்ட் அண்ட் ப்ராப்பரா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா கஸ்டமருக்கு நீட்டா பண்ணி குடுத்துட்டோம். அந்த ஹேண்டில்ஸு. இதுதான் பெரிய சேலஞ்சிங்கான ஜாப் இதுல இந்த வண்டியில. ஸோ அத பக்காவா நம்ம பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா. எல்லா ஓஇ ஃபியூச்சர்ஸும் இதுல ஒர்க் ஆகும். நீங்க டபுள் டேப் பண்ணா தான் டிரைவர் சைடு ஒர்க் தொறக்கிற மாரி, மத்த டோர்ஸ் அதில ஒர்க் ஆகாது. அந்த மாரி என்னென்ன ஓஇ ஃபியூச்சர்ஸ் இருக்குமோ, அப்படியே அதில அந்த ஹேண்டில்ஸ்லயும் நம்ம கஸ்டமருக்கு கொண்டு வந்து குடுத்துருக்கோம். ஸோ அது போக பார்த்தீங்கன்னா, நம்ம அலாய் வீல்ஸ் மாத்திட்டோம். இது வந்து பிளாட்டில போட்டுருக்கோம். கஸ்டமர் ஓஇ பண்ணலான்னு தான் கேட்டாரு. பட் நல்லா கொஞ்சம் கிராண்டா இருக்கணுங்கிறதுக்காக பிளாட்டில நம்ம பண்ணியிருக்கோம் அதில. ஸோ அதே மாரி அட்ரினாக்ஸ்ங்கிற பேட்ச். ஸோ இது வந்து ஜஸ்ட் ஸ்டிக்கர் தான். சும்மா தான் ஒட்டியிருக்கோம். பட் நம்ம உள்ள பண்ணியிருக்கிறது வந்து ஆண்ட்ராய்டு தான். ஸோ கஸ்டமர் வெளியிலேருந்து பார்க்குற யாருக்கும் இது டவுட் வரக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அட்ரினாஸ் ஓட ஒரிஜினல் மகேந்திராவோட ஜென்யூன் லோகோ வாங்கி மாட்டிட்டோம். ஸோ அதே மாரி ரூஃப் ரெயிலு, தென் ஷார்க் ஃபின் ஆண்டனா. ஸோ வெளியிலேருந்து பாருங்க, உங்களுக்கு கம்ப்ளீட்டா அந்த லுக்கே சேஞ்ச் ஆயிருச்சு. இது எம்எக்ஸ் மாரி ஃபீலே குடுக்காது.
தென் அதுக்கப்புறம் சைட்ல பார்த்தீங்கன்னா, அண்ட் பேக்ல எல்லாமே பார்த்தீங்கன்னா, கீழ ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் பண்ணிட்டோம். தென் அதுக்கப்புறம் AX7L பேட்சும் ஒட்டிட்டோம். அதே மாரி சீக்வென்ஷியல் டெயில் லைட் இண்டிகேட்டர்ஸ் பண்ணிட்டோம். ரியர் வைப்பர் பண்ணிட்டோம். கம்ப்ளீட் கிளாஸோட மொத்த செட்டப்பையும் இதில சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, ரியர் வைப்பர் வித் டிஃபாகரோட கஸ்டமருக்கு குடுத்துருக்கோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு வந்து அந்த ரியர் வைப்பர் எல்லாமே எங்க இருந்ததோ அது அழகா பண்ணியிருக்கோம். தென் OE மஹேந்திராவோட ஜென்யூன் ஷார்க் ஃபின் ஆண்டனா. எஃப்எம் ப்ராப்பர் அண்ட் கரெக்ட்டா பெர்ஃபெக்ட்டா எடுக்கும் இதில. ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, தென் சீக்வென்ஷியல் டெயில் லைட் இண்டிகேட்டர்ஸும் பண்ணியாச்சு. அண்ட் AX7L பேட்ச் பாருங்க கீழ. அதுவும் மஹேந்திரால இருந்தே தான் வாங்கி பண்ணியிருக்கோம். நாங்கலாம் அடிக்கல. அது ஜென்யூன் அத வாங்கி பண்ணியாச்சு. தென் சேஃப்டி பம்பர், சீட் ரேக்ல கொஞ்சம் நல்லா குவாலிட்டியா கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. அதனால அதில பண்ணிட்டோம் நம்ம. ஸோ, இந்த AX7L பேட்ச் கூட ஏன்னா, அதுவுமே வந்து மஹேந்திரா ஒரு ஸ்டைலா பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களதே வாங்கிட்டோம் நம்ம. OEயே வாங்கி எல்லாமே கம்ப்ளீட்டா பண்ணியாச்சு. ஸோ, இந்த பேக்கும் பாருங்க கம்ப்ளீட்டா கஸ்டமர் யாருக்குமே எந்த டவுட்ஸுமே வெளியிலேருந்து பார்க்குற யாருக்கும் தெரியாது. இது என்ன மாடல் கொஞ்சம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவாங்க. ஸோ, அந்த அளவுக்கு பார்த்து, பார்த்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். தென் சீக்வென்ஷியல் டெயில் லைட் இண்டிகேட்டர்ஸும் நம்ம அழகா எல்லாமே மாத்திட்டோம். 4 பீஸஸுமே சேஞ்ச் பண்ணியாச்சு. இது கம்ப்ளீட் சீக்வென்ஷியல் டெயில் லைட் இண்டிகேட்டர் வித் எல்இடியோட பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகும் பக்காவா. இப்ப பார்த்தீங்கன்னாலே தெரியும். சீக்வென்ஷியல் பாருங்க. ஸோ, எல்லாமே OE ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் தான். மஹேந்திராவோட பக்கா ஜென்யூன் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம் அதில பார்த்தீங்கன்னா. ஸோ, இதில வயரிங் எதுவுமே கட் பண்ணல. இப்போ வரைக்கும் கஸ்டமருக்கு எந்த இஷ்யூவும் இல்ல. பக்காவா வண்டி ஓடிட்டுருக்கு. சர்வீஸும் நெறைய சர்வீசஸ் கஸ்டமருக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஸோ, எந்த இஷ்யூஸும் இல்ல. வண்டி பெர்ஃபெக்ட்டா ஓடிட்டுருக்கு. ஒவ்வொரு தடவையும் நம்ம கஸ்டமர் இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டா மாடிஃபை பண்றப்போ நாங்க மானிட்டர் பண்ணிட்டே இருப்போம். கஸ்டமரோட ஃபீட்பேக்ஸ் அடிக்கடி வாங்குவோம். அந்த மாரி இதில இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா, டோட்டலா கஸ்டமர் சொன்னது என்னன்னா, டான் அண்ட் பிளாக்க தவிர உள்ள எதுவுமே இருக்கக்கூடாதுன்ட்டாங்க. அது போக OE டைப் ஆம்பியன்ட் லைட்டிங் இது பீஸ் டூ பீஸ் அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டோம். இது யூசுவலா நம்ம எல்லா மாடல்ஸுக்குமே நம்ம வந்து மஹேந்திரா XUV700ல பண்ணி குடுக்குறோம். ஸோ, டேஷ்போர்ட் பாருங்க. டேஷ்போர்டு கம்ப்ளீட்டா டான் தீமுக்கு மாத்திட்டோம். டோர் பேட்ஸு, தென் சீட் கவர்ஸு, ஆர்ம்ரெஸ்ட்டு எல்லாமே பாருங்க கம்ப்ளீட்டா டான் தீமுக்கு நம்ம சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டீரிங்லாம் டாப் அண்ட் லைட் மோல்ட் பண்ணிட்டோம். டிஸ்ப்ளேலாம் மாத்தியாச்சு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கிளாசி பிளாக் கிட் பண்ணியிருக்கோம். 3 வே ஆடியோ பண்ணியிருக்கோம். ஸோ, டோட்டல் இன்டீரியரே பார்த்தீங்கன்னா, ஒரு பிரீமியமா இருக்கும். 70 மேட்ஸ் உட்பட நம்ம வந்து பிளாக் அண்ட் டான் தீம்லயே கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். ஸோ, இதில பார்த்தீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட்டு வந்து குரோம் ஹேண்டில்ஸ் மாத்திட்டோம். நார்மல் ஹேண்டில்ஸ் தான் வரும். குரோம் ஹேண்டில்ஸ் சேஞ்ச் பண்ணியாச்சு இதில பார்த்தீங்கன்னா. அதுவும் மஹேந்திராவோட ஜென்யூன் தான் மாத்தியிருக்கோம். தென் டான் வந்து லெதர் ராப் பண்ணிட்டோம். ஆம்பியன்ட் லைட்டிங் பண்ணியாச்சு. கீழ பாருங்க பெடல் லேம்ப். அதுவுமே ஒரிஜினல் தான். மஹேந்திராவோட ஜென்யூன் வாங்கி இந்த டோர் ஓப்பன் பண்ணா, ஒரு எமர்ஜென்சி இண்டிகேஷனுக்காக தெரியிற மாரி நம்ம கஸ்டமருக்கு பண்ணிட்டோம். அது போக ஆம்பியன்ட் லைட்டிங்கு. ஸோ, டோர் பேட்ல, வாட்டர் பாட்டில் ஹோல்டர்ல, ஹேண்டில்ல எல்லாமே பண்ணிட்டோம். அதே மாரி ஏசி வென்ட்ஸ் எல்லாமே குரோம் ஏசி வென்ட்ஸா சேஞ்ச் பண்ணிட்டோம். பிகாஸ் இதில டாப் எண்ட்ல தான் வந்து இந்த குரோம் ஏசி வென்ட்ஸ் கிட்டலாம் வரும். ஸோ, அதுவுமே நம்ம கம்ப்ளீட்டா குரோம் ஏசி வென்ட்ஸாவே கஸ்டமருக்கு மாத்திட்டு, ஆம்பியன்ட் லைட்டிங் பார்த்தீங்கன்னா, அந்த மேல பண்ணி அந்த கனெக்டிவிட்டியோட அங்க ஜாயின் ஆகுற மாரி கஸ்டமருக்கு பண்ணியிருக்கோம். ஸ்டீரிங் கம்ப்ளீட்டா மோல்ட் பண்ணியாச்சு. பிளாக் அண்ட் டான் த்ரெட்ல பண்ணியிருக்கோம். மீடியா அண்ட் க்ரூஸு கிளாசி பிளாக் கிட்ல மாத்தியிருக்கோம். டாப் எண்டோடது அப்படியே பெர்ஃபெக்ட்டா வாங்கி பெர்ஃபெக்ட்ல டாப் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாசி பிளாக்ல வரும். ஸோ, அத அப்படியே வாங்கி நம்ம கஸ்டமருக்கு இதில அப்படியே ஒரிஜினல் சேஞ்ச் ஓவர் பண்ணி கஸ்டமருக்கு குடுத்துருக்கோம். தென் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, பிளக் அண்ட் ப்ளே டைப்ல தான் பண்ணியிருக்கோம். எதுவுமே எக்ஸ்ட்ராவா நம்ம எந்த வயரையும் கட் பண்ணல. ஸோ, இது வந்து கஸ்டமரோட அப்ரூவலோட தான் இது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ, அண்ட் அது போக சீட் கவர்ஸ் பார்த்தீங்கன்னா, பிரீமியம் சோஃபா லெதர் சீட் கவர்ஸ்ல கம்ப்ளீட் டான் வித் பிளாக் தீம்ல அழகா பண்ணியாச்சு நம்ம ஃபுல்லாவே பார்த்தீங்கன்னா. எல்லாமே சீட்ஸ் எல்லாமே பஃப் பண்ணியிருக்கோம். டோட்டலா பார்த்தீங்கன்னா, சீட்டோட ஒரிஜினல் பொசிஷன்ல இருந்து கஸ்டமர் கொஞ்சம் ஃபோம்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்டிருந்தாங்க. ஸோ, அந்த மாரி அது எல்லாமே எக்ஸ்ட்ராவா ஃபோம்ஸ் எல்லாம் வச்சு, நல்லா கொஞ்சம் குஷனா அண்ட் வெரி கம்ஃபோர்ட்டா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம். தென் ஆர்ம்ரெஸ்ட் பண்ணியிருக்கோம். பாருங்க இந்த சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த ஹேண்ட் பிரேக் ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா, மேட்ல வரும். எல்லாமே கிளாசி பிளாக்ல மாத்திட்டோம். கம்ப்ளீட்டா கிளாசி பிளாக் கிட் பண்ணியாச்சு எல்லாமே. அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த டோட்டல் கிளாசி பிளாக் கிட்டு நெறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இத. ஸோ, வெஹிக்கிள் இன்டீரியர் பார்க்குறப்ப யாருக்கும் இந்த டவுட்ஸ் வரக்கூடாதுங்கிறதுக்காக, கம்ப்ளீட்டா டாப் அண்டோட AX7Lஓட இந்த கிளாசி பிளாக் கிட்ஸ் எல்லாமே வாங்கி அங்கங்க எல்லாமே பெர்ஃபெக்ட்டா சேஞ்ச் பண்ணியிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா. ஸோ, இந்த வண்டியே பார்த்தீங்கன்னா, உள்ளேயும் பார்த்தீங்கன்னா, ஒரு ராயல் லுக் உங்களுக்கு தெரியும். ஒன்லி இந்த டிஸ்ப்ளே அண்ட் ஸ்பீடோமீட்டர் பார்த்தா தான் டவுட்ஸ் வரும். பட் அதுவுமே கஸ்டமர் ஆண்ட்ராய்டு வேணும், எனக்கு 360 வேணும், நெறைய ஆப்ஷன்ஸ் கேட்டதுனால மட்டும் தான் இது போனோம். இல்லாட்டினா அதையும் OEயா சேஞ்ச் பண்ணியிருக்கலாம். அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுட் பட்டி பார்த்தீங்கன்னா, XUV700 அதுவும் ஒரிஜினல் தான் மாட்டியிருக்கோம். வித் லைட்டிங்கோட கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துருக்கோம். ஃபுட் பட்டி கூட நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட் போடல. ஸோ, அதுவுமே மஹேந்திராவோட ஜென்யூன் வாங்கி அதிலேயே வயரிங் எல்லாமே பிளக் அண்ட் ப்ளே டைப்லேயே பண்ணிட்டோம். அண்ட் பேக் சீட்ஸும் பாருங்க, வித் ஆர்ம்ரெஸ்ட்டோட வந்துரும் கஸ்டமருக்கு. அது எல்லாமே வந்து நம்ம சீட்ஸ் எல்லாமே பக்காவா பஃப் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு டான் அண்ட் பிளாக் தீம்ல நீட்டா
பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ வண்டி இன்டீரியர் பார்த்தாலும் யாருக்கும் டவுட் வராத அளவுக்கு, நம்ம உடனே பார்த்தா கூட தெரியாத அளவுக்கு நம்ம கஸ்டமருக்கு பெர்ஃபெக்ட்டா பண்ணி குடுத்துருக்கோம். 70 மேட்ஸும் பார்த்தீங்கன்னா, பிளாக் அண்ட் டான் தீம்ல தான் பண்ணியிருக்கோம். எல்லாமே இன்டீரியர் ஃபுல்லாவே பிளாக் அண்ட் டான ஃபோக்கஸ் பண்ணியே பண்ணியிருக்கோம். ஸோ ஏசி வென்ட்ஸு எல்லாமே பேக் சைட்ஸும் பார்த்தீங்கன்னா, கிளாசி பிளாக், குரோம் ஏசி வென்ட்ஸ் எல்லாத்தையுமே மாத்திட்டோம். ஸோ எல்லாமே அதாவது ஒரு ஒரு ஐட்டத்தையும் வந்து மிஸ் பண்ணல. ஸோ எல்லாமே மேக்ஸிமம் சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் இதில டிஸ்ப்ளே பார்த்தீங்கன்னா, நார்மலா ஒரு சின்ன டிஸ்ப்ளே தான் வரும் எம்எக்ஸ்ல பார்த்துருப்பீங்க நீங்க. இதுக்கு முன்னாடி 7 இன்ச்ல. ஸோ அத எடுத்துட்டு நம்ம கஸ்டமருக்கு ஒரு 12 இன்ச் டிஸ்ப்ளேல 4 ஜிபி ரேம் 64 வயர்லெஸ் CarPlay ஆண்ட்ராய்ட் ஆட்டோ வித் 360 பெர்ஃபெக்ட்டா கேலிப்ரேட் பண்ணி கஸ்டமர் மல்டிபிள் வியூஸ் பார்க்குற மாரி கஸ்டமருக்கு அழகா செட் பண்ணி குடுத்தாச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, நீட்டா கேலிப்ரேட் பண்ற மாரி கஸ்டமருக்கு பக்காவா இந்த சார்ட் போட்டு ஃப்ரண்ட், பேக், சைடு எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கேலிப்ரேஷன் பண்ணிட்டோம். அண்ட் அதுபோக இது ஃபுல் ரெக்கார்டிங்கும் வேற. கஸ்டமர் பென் டிரைவ் அதுக்கு தனியா போட்டு குடுத்துட்டோம். அவர் யூஸ் பண்ணாருன்னா, வண்டி ஸ்டார்ட் ஆனதுலேருந்து ரெக்கார்ட் ஆகும். ஆஃப் ஆனா ஆஃப் ஆயிடும். அந்த மாரி அவர் எல்லா வியூஸுமே ரெக்கார்டிங் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுபடியே நம்ம கஸ்டமருக்கும் எல்லா சைடுமே வியூஸ் ரெக்கார்டிங்கும் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ எல்லா வியூஸும் பார்த்துக்கலாம். அதுபோக ரொட்டேஷன் பார்த்துக்கலாம். எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கஸ்டமருக்கு ரெக்கார்டிங் ஆகுற மாரி அழகா செட் பண்ணி குடுத்துட்டோம். ஸோ இது எல்லாமே ஆஸ் யூசுவல் ஆண்ட்ராய்டு தான். YouTube, Netflix, Amazon Prime என்ன வேணுமோ கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். தாராளமா இதில கஸ்டமர் என்னென்ன ஆப்ஷன்ஸ் வேணுமோ, ஆப்ஸ் வேணும்னாலும் Play Store இருக்கு. அவங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் இதில. ஸோ ஆஸ் யூசுவல் ஒரு ஃபுல்லி ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாரி தான். அதேமாரி 3 வே ஆடியோ செட்டப் பண்ணிட்டோம். பில்லர் சைட்ல மோல்ட் பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாவே. இன்டீரியரோட கலர மேட்ச் பண்ணியே அந்த பில்லர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அதே தீம்க்கு லெதர் ராப்பிங் பண்ணிட்டோம். இந்த ரூஃப் எல்லாமே எப்படி இருக்குமோ. தென் மஹேந்திராவோட ஜென்யூன் ஒயர்லெஸ் சார்ஜர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். தென் ஆன்கியோவோட டிஎஸ்பி பண்ணியிருக்கோம். ஆன்கியோட டிஎஸ்பி, ஏசி வென்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அந்த ஈவன் நாப் முதற்கொண்டு குரோமா மாத்தியிருக்கோம். எல்லாமே பார்த்தீங்கன்னா, சென்டர் பாருங்க எல்லாமே குரோமு. சைடு எல்லாமே குரோம். கம்ப்ளீட் குரோம் ஏசி வென்ட். அங்க பாருங்க ஏசி பேனலும் பார்த்தீங்கன்னா, அதுவும் கிளாசி பிளாக். அண்ட் சென்டர் கன்சோல் பார்த்தீங்கன்னா, அந்த ஹேண்ட் பிரேக் ஏரியா எல்லாமே கிளாசி பிளாக். எல்லாமே ஒரிஜினல் வித் லெதரோட வந்துரும் உள்ள. எல்லாமே எல்லாமே AX7 ஒரிஜினல் பார்ட்ஸ் பண்ணியிருக்கோம் கம்ப்ளீட்டா. ஸோ இது வந்து கொஞ்சம் கஸ்டமர் வந்து ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஐட்டம்ஸ் அவருனாலே ரிமைண்ட் பண்ண முடியல. அவருக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னாரு. பட் நாங்க ஃபுல் சர்வே எடுத்து கம்ப்ளீட்டா பண்ணியிருக்கோம். இதில பார்த்தீங்கன்னா, டியூயல் யூஎஸ்பி போர்ட்டும் பண்ணியிருக்கோம். போர்ட்டும் பார்த்தீங்கன்னா, உள்ள வந்து சிங்கிள் போர்ட் தான் வரும். அதையும் எடுத்துட்டு டியூயல் யூஎஸ்பி போர்ட்டு, தென் ஆன்கேவோட டிஎஸ்பி வச்சு மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் வந்து ஆடியோக்கு கஸ்டமருக்கு செட் பண்ணியிருக்கோம். அதனால இங்க நம்ம செட் பண்றோம். பாருங்க. டியூயல் யூஎஸ்பி இதில வந்து ஒரு யூஎஸ்பி தான் வரும் ஆக்சுவலி. ஸோ இதில வந்து அதையும் எடுத்துட்டு நம்ம டாப் எண்டோட டியூயல் யூஎஸ்பி போர்ட் பண்ணியிருக்கோம். தென் ஆன்கேவோட டிஎஸ்பி அண்ட் மெயினா பார்த்தீங்கன்னா, சன்கிளாஸ் ஹோல்டர் ஒரிஜினல் டாப் எண்டோடது மஹேந்திராவோட ஜென்யூன் மாட்டியிருக்கோம். ஸோ முன்னாடி வந்து லைட் இருக்கும் ஆக்சுவலி. ஒரு சின்ன பார்த்தீங்கன்னா, ஒரு சின்னதா வந்து கஸ்டமருக்கு வந்து மேல வந்து பேஸ் மாடல்ல பார்த்தீங்கன்னா, சின்ன லைட் தான் வரும். பட் இதில எல்லா ஓஇ ஃபங்ஷனும் ஒர்க் ஆகுற மாரி, கம்ப்ளீட்டா கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா, அந்த எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுற மாரியே கஸ்டமருக்கு பண்ணி குடுத்துட்டோம். ஸோ இதில வந்து எமர்ஜென்சிலாம் வரும். ஏன்னா, பிகாஸ் டாப் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஓஎஸ் ஃபங்ஷன்ஸ்லாம் வரும். அதெல்லாமே வந்து நம்ம அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் போற மாரி ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். தென் அது போக பார்த்தீங்கன்னா, ஐஆர்விஎம் மிரரும் மாத்திட்டோம். ஐஆர்விஎம் மிரர் சேஞ்ச் பண்ணிட்டோம். இதில வந்து பார்த்தீங்கன்னா, டே, நைட் அதுவே மாறிக்கும் எல்லாமே. ஸோ நைட் டிரைவ் பண்றப்போ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பின்னாடி இருக்க கார் லைட்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப ரிஃப்ளெக்ஷன் ஆகி நம்மளுக்கு ரொம்ப டிரைவ் பண்ண கஷ்டமா இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம மிரர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். பட் அதெல்லாம் இந்த ஐஆர்விஎம்ல நடக்காது. அதுபோக பேக் சைட் பார்த்தீங்கன்னா, பெடல் லேம்ப்ஸும் சைட்ல வரும் ஆக்சுவலி டாப் எண்ட்ல பார்த்தீங்கன்னா, அழகா சைட்ல இருக்கும். அந்த லைட் உட்படவே நம்ம மாத்தியிருக்கோம். இதில அதுவும் இருக்காது. இதில வந்து பார்த்தீங்கன்னா, சென்டர்ல தான் இருக்கும். எல்லாமே எம்எக்ஸ்ல வந்து சென்டர்ல ஒரு சின்னதா பார்த்தீங்கன்னா, கேபின் லைட் மாரி இருக்கும். பட் அத எடுத்துட்டு ஃப்ரண்ட்ல சன்கிளாஸ் ஹோல்டர், பின்னாடி சைட்ல அழகா எங்க பெடல் லேம்போட பொசிஷனோ அதே இடத்துல பண்ணி, டோர தொறந்தா எரியிற மாரி, டோர் சாத்துனா க்ளோஸ் ஆகுற மாரி எல்லாமே ஃபங்ஷன் பெர்ஃபெக்ட்டா ஓஇ லைன் எல்லாமே ஓஇ ஒயர் வாங்கி பண்ணியாச்சு கம்ப்ளீட்டாவே. ஸோ மொத்த ஃப்ரண்டேஜும் பாருங்க, டோட்டலா பார்த்தீங்கன்னா, கம்ப்ளீட்டா சேஞ்ச் பண்ணிட்டோம். ஃப்ரண்டோட லுக்கே பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லாருக்கும். ஸ்டீரிங் உட்பட பார்த்தீங்கன்னா, யாருக்குமே இத பார்க்குறப்ப வந்து ஒரு பேஸ் மாடல் ஃபீலே குடுக்காது. அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு எல்லாமே சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஒரு 3 வே ஆக்டிவ் ஆடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அதுவும் நம்ம என்னென்ன ஆடியோ இதில பண்ணியிருக்கோம், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோங்கிறதும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், வர ஸ்லைட்ஸ்லலாம். ஸோ இப்ப பார்த்தீங்கன்னா, அந்த மெயினா இதில ஃபோக்கஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டீரியர் அண்ட் இன்டீரியர் கஸ்டமர் தெளிவா சொல்ட்டாங்க. யாராவது உட்கார்ந்தாங்கன்னா கூட கண்டுபிடிக்க முடியாத லெவலுக்கு இருக்கணும் எனக்கு. அ ஒரு நீட்டா இருக்கணும், பெர்ஃபெக்ட்டா இருக்கணும்.
உள்ள இன்டீரியர் ரிச்சா இருக்கணுங்கிறதுனால கஸ்டமர் வந்து டான் அண்ட் பிளாக் தீம்லேயே மெயின்டெயின் பண்ணிக்கோங்க. அண்ட் சில்வர்ஸ் எங்கெங்கே வருமோ மேக்ஸிமம் எல்லாமே எனக்கு கிளாசி பிளாக்காக தான் இருக்கணுன்ட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த மாரி தீம்ஸ மட்டும் நம்ம சூஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். டேனு, கிளாசி பிளாக்கு, சில்வரு, குரோம் ஐட்டம்ஸு இந்த மாரியே ஃபோக்கஸ் பண்ணி கம்ப்ளீட்டா உள்ளருந்து பார்க்குற யாருக்குமே இந்த டவுட் வராத அளவுக்கு நம்ம கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா, ஒரு ஏஎக்ஸ் 7L என்ன லுக் இருக்குமோ அத அப்படியே மாத்திட்டோம். ஆம்பியன்ட் லைட்டிங்ஸ் எல்லாமே லெக் ரூம் எல்லாமே கவர் பண்ணியாச்சு. ஈவன் கியர் நாபோட பூட்ஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த மாரி பார்த்து, பார்த்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ, அதுக்கு தான் இந்த டைமும் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆக்சுவலி வண்டி முடிஞ்சு ஆல்மோஸ்ட் இப்போ 7, 8 மந்த்ஸ் ஆச்சு. ஆனா, இவ்ளோ லேட்டா நெறைய பேர் கேட்டாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டு போட்டப்போ, நம்ம இந்த மாரி பண்ண போறோம்ன்னு போட்டப்ப, எல்லாருமே இத பத்தி டீட்டெயில் குடுங்க. ஏன் இன்னும் போடல? ஏன் இன்னும் போடலன்னு இப்ப கூட லாஸ்ட்டா அந்த கஸ்டமர் வந்து ரிவ்யூ குடுத்திருந்த வீடியோலயும் நெறைய பேர் கேட்டாங்க. நீங்க முதல்ல ஃபுல் வீடியோ போடுங்க. எப்ப போடுவீங்க? ஏன் வெயிட் பண்ணோம்னா, கஸ்டமரோட முழு ரிவ்யூவும் கஸ்டமர் ஓட்டி பார்த்துட்டு, ஏதாவது ஃப்ளாஸ் இருக்கா? ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா சொன்னா, நாங்க அத கரெக்ட் பண்ணிக்கிறதுக்கான டைம் தான் இவ்ளோ எடுத்துக்கிட்டோம். ஏன்னா, பிகாஸ் இது வெரி பிக் ப்ராஜெக்ட். அண்ட் அது போக மஹேந்திராவோட ஓஇ ஐட்டம்ஸ பேஸ் மாடல்ல நெறைய இடத்துல நம்ம அத சாத்தியம் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நெறைய ஓஇ ஒயரே யூஸ் பண்ணி எதையும் கட் பண்ணாம ப்ராப்பர் அண்ட் பெர்ஃபெக்ட் ஃபங்ஷனா ஒர்க் பண்ண வச்சிருக்கோம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, சின்ன சின்ன ஐட்டம்ஸ் கூட கிளாசி பிளாக் இது எல்லாமே சிம்பிளானது தான். ஆனா பட் வயரிங் ஐட்டம்ஸ் இதில நெறைய பண்ணியிருக்கோம். ஆனா கஸ்டமருக்கு வாரண்டியும் போக்கூடாது. அதே சமயம் அது பெர்ஃபெக்ட்டா இருக்கணும், ஒர்க் ஆகணும். அண்டு கஸ்டமரோட ஃபீட்பேக்கும் வேணும். அதேமாரி மஹேந்திரா சர்வீஸ் போயிட்டு வந்த பிறகு தான் அந்த ஃபீட்பேக்ஸ்லாம் தரணுன்ட்டு இருந்தோம். கஸ்டமர் 2 சர்வீஸ் முடிஞ்சது. எந்த பிரச்சனையும் இல்ல வண்டி. மஹேந்திராலயே எல்லாமே பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. இவ்ளோ தூரம் ரொம்ப டீப்பா, டீட்டெயில்டா நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லி. ஒயர்ஸ் எதையுமே கட் பண்ணாம, அழகா எல்லாமே சாக்கெட் டூ சாக்கெட்டாவே கஸ்டமருக்கு பண்ணி, நம்ம அழகா நம்ம இப்ப வரைக்கும் நம்ம கஸ்டமருக்கு எந்த இஷ்யூ இல்ல வண்டியில. பெர்ஃபெக்ட்டா ஓடிட்டுருக்கு. ஆட்டோமேட்டிக் ஹேண்டில்லருந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஓடிட்டுருக்கு. இந்த 700 பேட்சஸ் லைட்டிங்கு பார்த்து, பார்த்து நம்ம பண்ணியிருக்கோம் கஸ்டமருக்கு. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபங்ஷன்ஸும் இப்ப கடைசியா பார்த்தீங்கன்னா, ஒரு 1 வீக் முன்னாடி கஸ்டமர் வந்தாரு. வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஜென்ரலா எல்லாமே செக் பண்ணிட்டு, நாங்க ரிவ்யூ குடுத்துருந்தோம். கஸ்டமர் குடுத்துருந்தாரு. இந்த ரியர் வைப்பர் கூட பாருங்க, வாட்டர் ஏரியா கூட நம்ம பெர்ஃபெக்ட்டா அங்கருந்து எடுத்திருக்கோம். கிளியரா பார்த்தீங்கன்னா, கஸ்டமருக்கு அது அழகா நீங்க என்ன உள்ள அந்த ஃபங்ஷன் காம்பி சுவிட்ச் எல்லாமே சேஞ்ச் பண்ணிட்டோம். ஸ்டீரிங்ல இருக்க எல்லா காம்பி சுவிட்சும் சேஞ்ச் பண்ணி, அதையும் மஹேந்திரா ஜென்யூனே வாங்கி, வயரிங் கிட்டும் அவங்களதே வாங்கி, பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கோம். ஸோ, அதனால அந்த லேகே இருக்காது. கரெக்ட்டா அது ஃபங்ஷன் ஆகும். ஸோ, இதில பண்ணியிருக்க ஆடியோ செட்டப் இதுதான். 3 வே ஆடியோ செட்டப் கஸ்டமர் கேட்டிருந்தாங்க. ஸோ, இது வந்து கஸ்டமர் ஆக்சுவலி சொன்னது வந்து ஒரு 2 வே ஆடியோ செட்டப் போதும்னாங்க. பட் கஸ்டமரோட பட்ஜெட்லயே நம்ம இத ஒரு 3 வேவா மாத்திர்லாம். ஏன்னா மறுபடியும் வண்டி இத பிரிக்க முடியாது. கஸ்டமர் நாளைக்கு அப்டேட் பண்ணணும்னா மறுபடியும் நெறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்கனால, ஸோ மறுபடியும் இத டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறதுனால, நாங்களே என்ன பண்ணிட்டோம்னா, கஸ்டமர் குடுத்த பட்ஜெட்லயே அத 3 வேவா மாத்திட்டோம். ஒரு ஃபுல் ஆடியோ செட்டப் கஸ்டமருக்கு கம்ப்ளீட்டா பண்ணி குடுத்துட்டோம். டேம்பிங்கு 3 லேயர் டேம்பிங் பண்ணியிருக்கோம் இதில பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு. ஸோ, நீங்க பார்த்துருப்பீங்க ஆல்ரெடி. வைப்ரோமேக்ஸ்ல 2.0 திக்னஸ்ல டோர்ஸு, சப் வர ஏரியாலாம் டேம்ப் பண்ணியாச்சு. டோர் பேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டாக்டர் ஒர்டெக்ஸ் ஃபோம்ல கம்ப்ளீட்டா வந்து எல்லா லேயர்ஸுமே வந்து டோர் பேட்ஸ் எல்லாம் ஃபோம் பண்ணிட்டோம். ஃப்ரண்ட்ல மேசிவோட 3 வே, பேக் வந்து JLஓட C1 காம்போனன்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் அதுபோக பார்த்தீங்கன்னா, சவுண்ட் மேக்னஸோட ஆம்ப்பு, தென் போல்கோட சப்வூஃபர் வந்து அழகா அங்க மோல்ட் பண்ணியிருக்கோம். 18 சப்வூஃபர மோல்ட் பண்ணிட்டோம். கம்ப்ளீட்டாவே அழகா வச்சு. தென் மோனோ ஆம்ப் அதுக்கு வந்து டெஃப் பவுன்ஸ்ல மோனோ ஆம்பும், ஆன்கேவோட 10 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணி கஸ்டமருக்கு ஃப்ரண்ட்ல ரிமோட்டும் வச்சிருப்போம். பார்த்துருப்பீங்க நீங்க. அதில மல்டிபிள் ப்ரீசெட்ஸ் எல்லாமே செட் பண்ணி குடுத்தாச்சு. அதேமாரி இதில அந்த சப்வூஃபர் வந்து அழகா அந்த ஓஇ பிளேஸ்மெண்ட்லயே மோல்ட் பண்ணிட்டோம். டிஎஸ்பியும் வச்சு நம்மளுக்கு ப்ரீசெட்ஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் கியூபோட ஃப்ரண்ட் அண்ட் பேக் டேஷ் கேம் 4K டேஷ் கேம் மாட்டியிருக்கோம். டாப்ஸோட 12 இன்ச் சிஸ்டம் எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் மஹேந்திரா எக்ஸ்யூவி 700க்குனே வர டாப்ஸோட 12 இன்ச் சிஸ்டத்தையும் இதில இன்ஸ்டால் பண்ணி, ஒரு பெர்ஃபெக்ட் ஆடியோ செட்டப்ப நம்ம கஸ்டமருக்கு குடுத்துருக்கோம். தென் ரிஃப்ளெக்டர் லைட்ஸ் இதில எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் அண்ட் பார்க்கிங், பிரேக் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகுற மாரி கம்ப்ளீட்டா பண்ணிட்டோம். லைட்டிங்ஸ்லேருந்து எல்லாமே பண்ணியாச்சு. வாங்க இப்போ கஸ்டமரோட ஆடியோ செட்டப் பார்க்கலாம். ஸோ எம்எக்ஸ்ல இருந்துங்கன்னா, ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, எக்ஸ்யூவி 700ல எம்எக்ஸ்ல இருந்து ஒரு ஏஎக்ஸ் 7Lக்கு ஈக்குவலா என்னென்ன ஃபீச்சர்ஸ் ஆல்மோஸ்ட் கொண்டு வர முடியுமோ நம்ம கொண்டு வந்துட்டோம். லைக் இப்போ சன்கிளாஸ் ஹோல்டர், இந்த ஐஆர்விஎம், அப்புறம் மீடியா க்ரூசர்ஸ் இந்த மாதிரி எல்லாமே பண்ணியிருக்கோம். அது போக ஒரு 12 இன்ச் டிஸ்பிளே 360ஓட பண்ணியிருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பட்ஜெட் பிளான் பண்ணுறப்ப பண்ணது ஒரு 2 வே பாசிவ் செட்டப் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் அதை வந்து நம்ம உங்கள் பட்ஜெட்லேயே வந்து நம்ம 3 வே ஆக்டிவாக சேஞ்ச் பண்ணிட்டோம். இது வந்து ஆக்டிவ் செட்டப் ஃபுல்லாகவே. ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து அதாவது மேசிவ்ங்கிற ஒரு பிராண்டோட 3 வே ஆக்டிவ் ஸ்பீக்கர்ஸும், பேக்கில் வந்து ஜேஎல்ங்கிறதோட 2 வே பாசிவ் செட்டப்பும் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்பி போட்டு 10 சேனல் டிஎஸ்பி யூஸ் பண்ணி இது எல்லாமே செப்பரேட்டாக லைன்ஸ் கொடுத்து ஃபுல் ஆக்டிவ் பண்ணியாச்சு.
ஸோ இப்போ வந்து இதில் வந்து நம்ம 2 ஸ்டேஜிங் பண்ணியிருக்கோம். ஒன்று ஃப்ரண்ட் ஸ்டேஜிங், இன்னொன்று வந்து ஆல் சீட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு ஃப்ரண்ட் ஸ்டேஜோட ஆடியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஃப்ரண்ட். இது எங்கே இருக்குன்னா உங்கள் டிரைவர் சீட்டில் வந்து உங்களுக்கு நல்ல கிளியராக இருக்கும். ஸோ வந்து வாய்ஸ் வந்து எல்லாமே சென்டர் ஸ்டேஜிங் இங்கே பண்ணியிருக்கு. ஸோ வாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கேருந்து வரும். சாங்ஸோட மியூசிக்ஸ் எல்லாமே இங்கேருந்து வரும். அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக சென்டர் ஸ்டேஜிங் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே ஸ்டேஜிங் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பண்ணியிருக்கு. அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லி இது ஃப்ரண்ட்டில் தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் எக்ஸ்போஷர். ஸோ பேக்கில் இருக்கிறவங்களுக்கு இந்த எஃபெக்ட்ஸ் பெருசு தெரியாது. அந்த மாதிரி தான் இது ஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்கு. ஸோ இப்போது நீங்கள் இப்போ ஃப்ரண்ட்டில் யாரோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை நீங்கள் ட்ரைவ் பண்ணுறீங்கன்னா ஃபுல் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். இந்த ஃப்ரண்ட்டில் அவ்வளோ நீட்டாக இருக்கும். வாய்ஸும் சரி, பேஸும் சரி. சப்பு வந்து நம்ம கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணிட்டோம். வெளியே பாக்ஸ்லாம் வைக்கல, உள்ளேயே அழகாக உங்களுக்கு ஃபுல் டேம்பிங் பண்ணி கம்ப்ளீட்டாக மோல்ட் பண்ணியிருக்கு. எந்த வைப்ரேஷன்ஸும் இருக்காது உள்ள எதுவுமே. ஆனால் அந்த சப்பு உங்களுக்கு பேஸ் வந்து இங்கே வரும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக டியூனிங்கில் கேலிப்ரேட் பண்ணி இங்கே கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். அதை ஸோ நம்ம இப்போ ஒரு சாம்பிளுக்கு ஒரு சாங் பார்த்தோம். பேக்கில் இருக்க யாருக்கும் பாதிக்காது, உங்களுக்கு மைண்ட் தான் இருக்கும். ஸோ பேஸ் வேணுனாலும் இன்னும் வச்சுக்கலாம். அதுக்கு நான் அந்த ரிமோட்டில் உங்களுக்கு சொல்லி தரேன். இதில் எல்லாமே உங்களுக்கு அதே மாதிரி லிசனிங் வால்யூமும் வந்து நீங்கள் 19 தான் இருந்துச்சு வைக்கலாம். 95 வரைக்கும் போகலாம். என்னை கட்டி தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே. மலரின் தொழிலே உயிரை கொல்லுவதில்லையடி, மனிதன் உயிரை கொன்றால் அதன் பேர் மலரே இல்லையடி, அதன் பேர் மலரே இல்லையடி. குல்முகர் மலரே, குல்முகர் மலரே, கொல்ல மறக்காதே. உன் துப்பட்டாவில் என்னை கட்டி தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே, தூக்கில் போடாதே. வரதுல மாறுறது கிளியராக தெரியும்.
வச்சா சந்திரனில் இருந்து வச்சா சாரப்பாம்பு இடுப்ப வச்சா நட்சத்திர தொட்டி வச்சா கரும்பு தோடு நெத்தி வச்சா இஞ்சி வெட்டி கண்ணம் வச்சா இம்மா தூண்டு வைக்கம் வச்சா நெத்தி பொட்டுல தூக்கி பொட்டு போல வச்சா மல்ல சுத்து பட்டு ஊற பார்த்து கண்ணு பொட்டு வந்த மல்ல தெத்து பல்லு உரத்துல உச்சி பட்டு நேரத்துல பட்டுட்டு பத்திய உச்ச கட்டம் கட்டம் மல்ல ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன முதட்டு வலிக்க கொஞ்சனுமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன முதட்டு வலிக்க கொஞ்சனுமே வந்தது 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 மனசு சத்திரமே சத்திரமே நான் நித்திர 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 கேடு சத்திரமே சத்திரமே கட்டு மல்லி கட்டி வச்சா கல கல தான் புட்டு வச்சா சந்திரவில் ரெண்டு வச்சா சாரா பாம்பு இழுக்க வச்சா வச்ச புட்டு உன்னையும் தூக்கி நெத்திக்கு மத்தியில் கொட்ட வச்ச பாடு உச்சி கொட்டும் நேரத்துக்குள்ள உச்ச கட்டம் தொட்டவளே ரஞ்சிதமே ரஞ்சிதமே இப்போ நம்ம கேட்குறது ஃப்ரண்ட்டுங்களா? இது ஃபுல்லாகவே வந்து ஃப்ரண்ட்டு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆல் சீட் கேட்போம். ஆல் சீட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ப்ளே பண்ணி காமிக்கிறேன். அள்ளி நில ஆட போட்டு நின்னாலே அழுங்காத அட்ட மக ஆட வந்தாலே அடகாத்து வச்ச முத்தம் அஞ்சு ஆட தந்தாலே மலை ஊத்து மூலிகையா முச்ச தந்தாலே ஒன்னாங்க ரெண்டாங்க இது வைப்பாங்க மூணாங்க நாலாங்க இது வைப்பாங்க ஆமாங்க ஆமாங்க வராங்க வராங்க ரஞ்சிதமே 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 மனச கலைக்கு மந்திரமே ரஞ்சிதமே ரஞ்சிதமே ஒன்ன முதட்டு வலிக்க கொஞ்சனுமே அப்படியே பாருங்க. நீங்கள் வந்து 2 பேர் மட்டும் போகிறீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டு தான் சூப்பராக இருக்கும். ஃப்ரண்ட்டு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அதுக்கு ஒரு அடியை போட்டு விடுவோம். இந்த சாங்கோட டீடைலிங் வந்து நல்லா கிடைக்கும். ஃப்ரண்ட்ல இந்த ஃப்ரண்ட் அந்த மாடல் இதில் வந்து இப்போ கூட ஒரு ட்ரம் சவுண்ட் வந்தது பார்த்தீங்களா, அது எப்படி கரெக்டாக Correct-ஆ இழுக்கிறத வந்து அப்படியே அழகாக இங்கேருந்து அழகா அங்கே smooth கிராஸ் ஆகி ஆச்சு. இங்கே வரும். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப கிளியராக இதில் கிடைக்கும். செம சூப்பராக இருக்கும். அப்படியே மூவ் ஆகுது அந்த சவுண்டு. இந்த பாட்டுலலாம் உங்களுக்கு ஏறது மாதிரி கேட்கலாம். அகநக அகநக முகநக முகநக பேஸ் வந்து ஓரளவு நீங்கள் கேட்ட மாதிரி சாஃப்ட் பேஸில் தான் வச்சுருக்கேன். அந்த தம்ப் வருது பாருங்க, அந்த தம்பே பேஸ் தான். தருநக தருநக வருணனே யாரது யாரது புன்னகை கோர்த்தது யாவிலும் யாவிலும் என் மனம் சேர்ப்பது கணி பழகிடும் தொலை அரவிகளே இந்த மாதிரி மெலோடிஸ் கொடுத்திடும் மலமுகடுகளே. ஸோ உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதாங்களா? பயங்கரமாக தெரியுது. நல்லா இருக்குங்களா? எப்படி ஆடியோ எப்படி இருக்குங்களா? அது ஃபர்ஸ்ட்ல இந்த மாதிரி எப்படின்னா அது வந்து நார்மலைஸாக இருந்துச்சு சரி. இப்போ மாற்றுறதுக்கு முன்னாடி. ஆ ஆ பட் இப்போ மாற்றினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒவ்வொரு கேட்டகரிஸும் ஒவ்வொரு சைட்லேருந்து வருது. லைக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதோட ஹை பிச்சும் லோ பிச்சுமே உங்களுக்கு தனித்தனியாக டிஃப்ரென்ஷியேட்டாக வருது. வாய்ஸும் பார்த்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி டியூனிங் ஆகிக்குது. ஸோ இது வந்து இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பேசிவ் செட்டப் பண்ணலான்னு பிளான் பண்ணுவோம். அதுலேயுமே நீங்கள் இது கண்டிப்பாக வராதுங்கண்ணா. பிகாஸ் ஆஃப் 3-way தான் இது நடந்திருக்கு இந்த பியூட்டி ப்ரோ. ஸோ இது எல்லாமே வந்து ட்வீட்டர் மிட் எல்லாமே செப்பரேட்டாக பிரித்ததுனால உங்களுக்கு வந்து ரொம்ப நீங்கள் அந்த ஏர்பாட்ஸில் லைக் சாம்சங் அந்த ஒரு 70 ஃபீல் சரௌண்டிங் அப்படியே இருக்கும். உங்களோட AX7L கூட ஈவன் இந்த கிளாரிட்டி கிடைக்காது. AX7Lலேயே நான் மாற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா 12 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட தராங்க, ஆனாலும் இந்த சரௌண்டிங் வராது. பிகாஸ் இது வந்து நம்ம வந்து ப்ராப்பர்லி அதுக்கேற்ற மாதிரி டியூன் பண்ணி இப்போ உங்களுக்கு நீங்கள் பேஸ் வந்து இப்போ வேணுனாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் கரெக்டாக ஒரு லிமிட்டில் வச்சுருக்கேன். இப்போ கம்மி வேணுனாலும் வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் தனியாக போகிறப்ப அதிகமாக வேணுனாலும் நீங்கள் எல்லாமே இந்த ரிமோட்ஸில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நான் சொல்லித்தரேன் அது எப்படிங்கிறத சொல்லிடுவேன். ஸோ இப்போது சோஃபா இப்போ நீங்கள் பார்த்த வரைக்கும் உங்களுக்கு எப்படிங்கண்ணா ஓகேவா? ஆடியோ எப்படி இருக்குது? ஸோ மற்ற ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோங்கண்ணா. நிறைய ஃபியூச்சரிஸ்டிக் நிறைய எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப சிரமம், அதனால தான் லேட் ஆச்சு. ஃபஸ்ட்டு வந்து ரியர் வைப்பரை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே பண்ணல, பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். கிளியராக வாட்டர் சப்ளைலேருந்து எல்லாமே கிளியராக கொடுத்துருக்கோம். அண்டு தென் அந்த IRVM தென் இது வந்து நான் உங்களுக்கு அவர் சொல்லி தருவார். இப்போ உங்களுக்கு இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு அவர் சொல்லுவார். அதெல்லாமே தென் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஆம்பியன் லைட்டிங் நாங்கள் பண்ண எல்லாம் நீங்கள் பார்த்த வீடியோவில் எல்லாமே இங்கே தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கொண்டு வந்திருப்போம். பட் ஆனால் உங்கள் வண்டியில் தான் அந்த OEM மாற்றிட்டேன். எல்லாத்தையும் ஒரிஜினலாகவே மாற்றிடலான்னு சொல்லிட்டு இந்த ஒரிஜினல் இதுவே பீஸ் டு பீஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. இது கம்ப்ளீட்டாக இப்போ ஆக்சுவலி உங்களுக்கு சில்வரில் தானே வந்துடுது. அது எல்லாமே இப்போ டாப் எண்டில் வர மாதிரி அப்படியே அதை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணிட்டோம். தென் இந்த AC வென்ஸ் எல்லாமே டாப் எண்ட்ஸ் மாதிரி எல்லாம் ஃபுல் க்ரோம் இருக்கும் பாருங்க, எல்லாமே ஃபுல் க்ரோம். இந்த டோட்டல் பீஸே சேஞ்ச் பண்ணியிருக்கு. இந்த ஓவல் பீஸே அப்படியே எடுத்துட்டு அப்படியே மாற்றிருக்கு. ஸோ அந்த மாதிரி கம்ப்ளீட்டாக க்ரோம் ஐட்டம்ஸாக மாற்றிருக்கோம். ஸோ அப்படியே அந்த லுக் வந்து உங்களுக்கு அந்த டாப் அண்ட் லுக் வரணும். தென் இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் ஃபுல்லாக டிஸ்ட்ரீம். இது வந்து AX7L இந்த இது இருக்காது, ஆனால் இதுக்கு மேட்ச் பண்ணி இதுக்கு அடித்தோம். அந்த பீஸை மட்டும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்காக ஒரு கிளாசி பிளாக் லுக் இப்போ பார்த்தா அப்படியே நீட்டாக ஒரு ப்ரீமியம் ஃபினிஷ் வரும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஒர்க்ஸ் வந்து யோசிச்சு பண்ணோம்னா அதே மாதிரி தான். ஸோ அந்த மாதிரி தான். அஃப்கோர்ஸ் லைட்டிங் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், செம்ம த்ரோ இருக்கும். நீ லைட்டிங்கை பற்றி எங்கே வேணாலும் தாராளமாக ஓட்டலாம், வேறு லெவலில் இருக்கும். ஹை பீம் மட்டும் போட்டுறாதீங்க, லோ பீமே ரொம்ப ரொம்ப இனஃப். அப்புறம் அதில் மோட்டர் இருக்கும், 1 2 3 இருக்குது. ஸோ நீங்கள் உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் வரவங்களுக்கு இரிட்டேட் ஆகாத மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அது நமக்குன்னு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் வேணுங்க. அதுதான் நான் போட்டு தான் தர முடியும். உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம், அதுக்கப்புறம் நீங்கள் தான் அதை பார்த்து பண்ணிக்கணும். அதனால் அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஆனால் தெளிவாக அந்த வீடியோலையும் சொல்லுவேன், கஸ்டமர்ட்டி எஜுகேட் பண்ணி தான் அனுப்புகிறேன் நான். தயவு செஞ்சு ஹை பீம் இங்கே போடாதீங்க, தேவையே இல்லை. லோ பீமே அவ்வளோ கவரேஜ் வரும். மோட்டர் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது தான் இருக்குது. இது வந்து எங்கள் மேலே குறை சொல்லி நாங்கள் என்ன பண்ணோம், கஸ்டமர் நீங்கள் பவர் இல்லைன்ட்டு வரப்போ நான் பவர் பண்ணதான் செய்வேன். ஸோ அந்த வேலையை நான் ப்ராப்பராக பண்ணியிருக்கேன். அது உங்களுக்கு நான் லைட்டிங்கே இப்போ நீங்கள் நம்ம அப்படியே பார்த்துட்டு அப்படியே கிளம்பிடுங்க. அந்த மாதிரி பேக் பண்ணி இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாங்கண்ணா. ஸோ ஓவரால் உங்களுக்கு ஓகே தானுங்கண்ணா? அலாய்ஸ் எப்படி? அலாய்ஸ் இல்லை, டோட்டலாக எல்லாமே டாப் நாச். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணி எடுக்கிறதே எனக்கு நீங்கள் கோச்சுக்கானாங்கண்ணா. ரொம்ப டிலே பண்ணிட்டோன்னு எனக்கு தெரியும். உங்களோட பெயின் என்னங்கிறது புரியுது, வண்டி இல்லாமல் ரொம்ப கஷ்டம் தான். பட் இந்த ஒரு ஃபினிஷிங் வேணுங்கிறதுக்காக தான் பண்ணோம். டோர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கோம். நீங்கள் சொல்லாமல் நிறைய விஷயங்கள் நாங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதில் வந்து நீங்கள் ஒரு வார்த்தை அது சொன்னீங்களா, நீங்கள் இந்த 2 மாதத்தை பார்க்காதீங்க, ஒரு அதுக்கப்புறம் 10 வருஷம் நீங்கள் லைஃப் இல்லை கண்டிப்பாக போறீங்க அப்படிங்கிற சொன்னீங்களா. அதுலயே நான் கம்முன்னு விட்டுட்டேன். நான் இதில் இருக்க எல்லா ப்ராடக்ட்ஸும் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நான் டேம் ஷோர் சொல்கிறேன். நீங்கள் எனக்கு இதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ராடக்ட் தேகிற மாதிரி எனக்கு எதுக்குமே நீங்கள் கூப்பிட மாட்டீங்க. பிகாஸ் அலாயிலேருந்து எல்லாமே பெஸ்ட்டாக கொடுத்துருக்கோம். நீங்கள் OE போட்டிருந்தா கூட இந்த லுக் வந்திருக்க வாய்ப்பே கிடையாது. அதனால பிளாட்டி இஸ் த ஒன் ஆஃப் த டாப் பிராண்ட். நான் அதனால தான் அதுலலாம் காம்ப்ரமைஸ் ஆகலை. நான் கொண்டு வந்து கொடுக்குறதே பெஸ்ட்டாக பண்ணுங்கிறதுனால பண்ணோம். ஸோ டோன்ட் வரி அபவுட் த. எதுனாலும் எப்போனாலும் எங்களுக்கு கூப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் தான். நீங்கள் அதுவும் வெளியூர் ஒரு அங்கேருந்து எனக்கு இவ்வளோ தூரம் கொடுத்துருக்கீங்க, நம்பி கொடுத்தீங்க. இட்ஸ் அ வெரி பிக் ப்ராஜெக்ட். எங்களோட ஒன் ஆஃப் த பிக் ப்ராஜெக்டில் இதுவும் ஒன்று. ஸோ இப்போ நீங்கள் அந்த ஹை கிராஸ் கூட அன்றைக்கி வந்தப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு 20 lakhs ப்ராஜெக்ட். அவர் கூட பின்னாடி தான் இருக்கார், 8 வச்சா எங்கள் கடைக்கு வந்துடுவார். அதனால் பிரச்சனை இல்லை. பட் நீங்கள் எங்கேயோ இருக்கீங்க, பட் எங்களை ட்ரஸ்ட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. அதுக்கேற்ற மாதிரி நானும் ட்ரஸ்டபுளாக நடந்திருக்கேன். எதுலேயும் காம்ப்ரமைஸ் ஆகலை. குவாலிட்டியில் சீரியஸ்லி எந்த இதுவுமே பண்ணலை. அது டேம் ஷுர் நான் சொல்கிறேன்.
எங்களோட அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கூட போட்டிருப்போமே தவிர உங்கள் அமௌண்ட்டில் இருந்து மைனஸ் பண்ணி நான் எடுக்கவும் இல்லை. அதில் டேம் ஷோர் சொல்லிடுறேன், நான் உறுதியாக சொல்கிறேன். அது நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டு பார்த்துட்டு எனக்கு எதுனாலும் சொல்லுங்கள். எதுனாலுமே நீங்கள் பயந்துக்கு வேணால் எனக்கு எப்போனாலும் கூப்பிடுங்க. ஓகேங்கண்ணா? ஓகே ரைட்டுங்கண்ணா, ரொம்ப தேங்க்ஸுங்கண்ணா. எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப இவ்வளோ நேரம் இருந்ததுக்கும் தேங்க்ஸு. மற்ற எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் எல்லாம் கொடுக்க சொல்கிறேங்கண்ணா. நெக்ஸ்ட் டைம் வரப்போ உங்களுக்கு ஒரு பென்ட்ரைவ் தர சொல்கிறேன். அந்த பென்ட்ரைவில் எல்லா சாங்ஸும் போட்டு தரேன். ஸோ இந்த ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய இன்னொரு பிக் சேலஞ்ச் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் தான். பிகாஸ் இது வந்து நிறைய கஸ்டமர் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இந்த AX7L வாங்கி அப்படியே மாட்டிக்கலாம்னு நினைக்கிறாங்க. அது ஈஸி கிடையாது. இது நம்ம பக்கா ஒயரிங் கிட்டோட வாங்கி மஹேந்திராவோட ஜென்யூன் ஒயரிங் கிட்டோட வாங்கி அதில் இருக்க LED எடுத்துகிட்டு ப்ரொஜெக்டராகவும் மாற்றி கொடுத்துருக்கோம். வாங்க இப்போ ஃபோக்கஸ் பார்க்கலாம். இது லோ பீம். ஸோ இதுதான் லோ பீம் செக்ஷன். லோ பீமோட கவரேஜே பாருங்கள், மஹேந்திரா XUV700 வச்சுருக்கிறவங்களுக்கு தெரியும். ஸோ இது ஹை பீம். ஸோ AX7Lலே இந்த பவர் இல்லை. AX7Lலே எல்லோரும் ப்ரொஜெக்டர் தான் மாற்றிட்டு இருக்காங்க LEDலேருந்து. ஸோ அதை பேஸ்லேயே நம்ம பண்ணிட்டோம். கஸ்டமருக்கு பெட்டர் இது வித் லேசர் ஃபோக்கஸோட கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இந்த ப்ராஜெக்டோட ஃபுல் வீடியோவும் போட்டோம். ஸோ பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸ் என்னங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.